ஹே கைஸ், நான் தான் உங்கள் மீ மொபைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் கோவான்னு அழைக்கப்படுற பாண்டிச்சேரிக்கு போய்ட்டுருக்கோம். பாண்டிச்சேரி எதுக்குடா போகிறேன்னு கேட்டால், அங்கே ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அது யாருக்குமே தெரியல. ஸோ அதுதான் காமிக்கலாம்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? அந்த பிளேஸ் வந்து ஒரு நல்ல பிளேஸு. அது யாருக்குமே தெரியல இது வரைக்கும். அது வந்து நம்ம வந்து காமிக்கலான்னு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த பிளேஸ் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. சரி, நம்ம வந்து இப்போ வந்து இங்கே ஒரு 100 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். பிகாஸ் பாண்டிச்சேரி பெட்ரோல் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு 100 ருபீஸ்க்கு போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பெட்ரோல் பங்கில் பக்கத்தில் இருக்க ரோட்டில் அதிலே நம்ம போய்க்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஷார்ட்டு. இப்போது லாங்லேருந்து வரவங்க, உளுந்தூர்பேட்டை, இந்த சைடு சேலம், இந்த சைடு கள்ளக்குறிச்சி, அந்த சைட்லேருந்து வரவங்களாம் வந்து இந்த ரோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிராஃபிக் இல்லாத ஒரு ரோடு, கொஞ்சம் ஈஸியாகவே போயிடலாம். அது எப்படி இப்போது வரணும்னு கேட்டிங்கன்னா, பட்டாம்பகம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அது தாண்டினீங்கன்னா அந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ரோடு ஒன்று போகும் லெஃப்ட்டில். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே அதிலே காமிக்கும். நீங்கள் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் என்ன கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் தூரத்துக்கு தான் அப்படி இருக்கும். பட் அது போயிட்டு வேறு ஒரு ரோடு சர்வீஸில் உள்ள கஸ்டம்ஸ் ரோடில் ஏறிடும். அது வந்து டேரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக கடலூர் அந்த ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் வந்து ஏறிடும். அது டேரெக்டாக பாண்டிக்கு பாண்டிக்கு போகிறதுக்காக தான் மோஸ்ட்லி போட்டது. டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே போயிடலாம். கொஞ்சம் ரோடு அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த ரோடு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ரோட்டில் ஏறிடலாம். நான் சொன்ன ரோடு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ்க்கு ஏற போகிறோம். அது கொஞ்சம் இந்த மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரோடு மட்டும் அந்த ரோட்டில் ஏறிட்டால் அந்த ரோடு பக்கா கிளியராக இருக்கும். நம்ம மாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஓகேங்களா? இந்த ரோட்டில் மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு. தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ரோட்டில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. மற்றபடி யாரும் இந்த ரோட்லலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம பைக் எடுத்தோமா போய்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே பக்கத்துலேயே அந்த ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த ரோடு வந்து மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது மேலே பிடிச்சிட்டே வர முடியாது. ஸோ அதனால் அப்படியே மொபைல் ஸ்டாண்டில் அந்த இதில் மாட்டிட்டு ஹெல்மெட்டில் அப்படியே நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே கிளம்பலாம். ஓகே, அப்படியே நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே இப்போது கிளம்புவோம். மொபைல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஹெல்மெட்டில். நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும். கரெக்டாக பாண்டிச்சேரி பார்ட்ரு. அங்கே போயிட்டோன்னா நம்ம அங்கேருந்து பாண்டிச்சேரி அப்படியே போயிடலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் ஒரு vlog பண்ணியிருந்தோம், செலிப்ரிட்டியை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அந்த செலிப்ரிட்டியை மீட் பண்ணலாம், பட் நம்ம ஒரு ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போயிருந்தோம். அது வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னடா அவன் செலிப்ரிட்டி மீட் போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு vlog பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணோம் நம்ம. ஸோ அது என்னோடய ஃபேன்ஸு, என்னோடய ஃபாலோவர்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு சில பேர் கேட்டாங்க, என்னடா இப்படி ஏதோ ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்தேன் இப்படி இருந்துச்சு லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது ஒரு ஃபன்னுக்கு தான் போட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபன்னுக்கு தான் போட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி, இதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவும் வராதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நீங்களும் கண்டிப்பாக நம்புங்க, அந்த மாதிரி வராது. ஓகேங்களா? இப்போது இந்த ரோடு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு. பிகாஸ் ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த ரோடு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரோடு அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. எல்லாருமே வந்து பண்ணுற ஒரு விஷயம், நேராக அப்படியே மெயின் ரோட்லேயே போயிடுறாங்க. மெயின் ரோட்லேயே போனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் சுத்தாக தெரியும். அதே இந்த ரோட்டில் போனால் அந்தளவுக்கு சுத்தம்லாம் இருக்காது. கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்காது, எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஜாலியாக போகலாம். அப்படியே நேச்சுரல் சீனரி பார்த்துக்கிட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரோடு. ஸோ அப்படியே நேச்சுரல் சீனரி பார்த்துட்டு அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் கார்லலாம் வந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அப்படியே இந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே போகிறது ஃபுல்லாக ரிவர். இந்த மழை டைம்லலாம் வந்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரோடு. அப்படியே சைடில் ஃபுல்லாக தண்ணி போகும். அப்படியே நம்ம இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். நம்மள அந்த ரோட்டில் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கோம் சொல்லி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்லாயிருக்கும். இப்போ சில ஊர்லாம் போனால் அந்த ரோடு சூப்பராக இருக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த ரோடு. கண்டிப்பாக ஒரு நல்ல ரோடாகவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரோடு பிடிச்சிருக்கும். நம்ம நல்ல ஒரு வெயிலில் தான் போயிட்டுருக்கோம். டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2:30க்கு மேலே இருக்கும், ஆஃப்டர்நூனு. நல்ல ஒரு வெயிலில் தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நானுமே என் ஃப்ரெண்டும் தான் போயிட்டுருக்கோம். நான் தனியாக போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா, நீயும் வாடான்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். ஸோ
சரி அவரும் நானும் தான் 2 பேரும் கிளம்பி தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த ரோட்டில் வந்து நிறைய பென்ஸ்லாம் வரும், கொஞ்சம் பார்த்து தான் வரணும். தெரியாதவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படியே ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி பார்டர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு வருவாங்க. கொஞ்சம் பார்த்தே வாங்க. நைட் டைமில் இந்த ரோடு கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்கு தான். 9க்கு மேலே இந்த ரோடு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எதுவும் ஒரு இது இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். ஸோ நைட் டைமில் இந்த ரோடு வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. அண்ட் இந்த ரோட்டில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. பட் அது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து பாண்டிச்சேரி வந்து ஐஃபோன் வந்து சர்வீஸ் சென்டர் பண்ண போகக்குள்ள சடனாக பார்த்தது தான். அது என்னடான்னு பார்த்தா, இதோ லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் ஒரு பாலம். அந்த பாலத்தில் தான் ஜெயிலர் மூவி எடுத்தாங்க. நான் இந்த சைடு தான் போயிட்டு இருந்தேன். என்னடான்னு போய் நான் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடான்னு போய் கேட்டிங்கன்னா, கடைசியில் ரஜினி வந்திருக்காரு, யோகி பாபு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே பார்த்துட்டு போயிடலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா, கார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, யாரும் வரல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நேராக பாண்டிச்சேரி நோக்கி கிளம்பியாச்சு. அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி வந்து மொபைல் காமிச்சோம், போனோம், வந்தோம். அது 2-3 நாள் அலைஞ்சோம். பட் அது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஓகே தான். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுமே ஐஃபோனில் தான். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். நான்லாம் வந்து மொபைல் வாங்குறதுக்காக ஒரு 8 to 9 months கிட்ட சேர்த்து வச்சு தான் வாங்கினேன் இந்த மொபைலு. என்னென்னா தான் சொன்னேன்ல ஆல்ரெடி, கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சொல்லியிருந்தால, அதனால் கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் வாங்கினேன். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரீமாக இருந்துச்சு ஐஃபோனு. அதனால் நம்ம ஐஃபோன் எடுத்தாச்சு. கண்டிப்பாக நம்ம இன்னும் லைஃப்பில் கொஞ்சம் மேலும் மேலும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வருவேன். ஓகேங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபைனலி கடலூர் ரீச் ஆகிடுச்சு. கிட்ட வந்துவிட்டோம். கடலூர் கிட்ட வந்துட்டோம்னாலே கொஞ்சம் இந்த ரோடெலாம் இப்படி தான் இருக்கும். நான் தப்பாக சொல்லலை, கொஞ்சம் ரோடு அவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தெரியாதவங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் வண்டி கிண்டி ஏதாவது பள்ளத்தில் விட்டிங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகிடும்ல. இந்த ரோடு வந்து நேராக கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட வந்து ஏறிடும். நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா, மெயின் ரோட்லேருந்து வந்து இதோ இந்த ரைட் சைட்லேருந்து வந்து இப்படி ஏறும். இது வந்து ஷார்ட்னால கொஞ்சம் இப்படியே ஈஸியாக போயிடலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பாண்டிச்சேரி இந்த இதுக்கிட்ட போயிடும். செம்மண்டலம் சொல்லுவாங்க. அந்த சைடில் வந்து இப்படி போயிடலாம். நீங்கள் இந்த கார்னர் வந்தாலே நிறைய கடைங்களாக இருக்கும். இந்த பாருங்கள், நிறைய பேர் நிறைய இலையெல்லாம் குடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் ஃபேமிலியாக. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இன்னும் போகலாம். இங்கேருந்து பாண்டிச்சேரி கரெக்டாக ஒரு 22 kilometers தான் வரும். கிட்ட தான் வரும். அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிட்டே தான். அது அப்படியே இதை க்ராஸ் பண்ணால் அந்த கீழே சைடில் இந்த இது போகுது பார்த்தீங்களா, அது க்ராஸ் பண்ணாலே பாண்டிச்சேரி வந்துடும். இங்கெல்லாம் செம்ம தண்ணி வந்துச்சு. தண்ணியெல்லாம் மழை பெய்யக்குள்ள. இதுதான் கலெக்டர் ஆஃபீஸு. இதை தாண்டி அப்படியே நம்ம போயிட்டுருந்தோன்னா பாண்டிச்சேரி வந்துடும். இந்த தண்ணி வரும்போதெல்லாம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக அப்படியே இதாகிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இதை கட்டிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே ஒரு புது பாலமே கட்டிட்டாங்க. இப்போ நான் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைடு போக்குள்ள உங்களுக்கே தெரியும் புது பாலம் இருக்கிற இடத்துல. சாரி, நான் அந்த பாலத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன். நம்ம பாண்டிச்சேரி கிட்டே வந்துவிட்டோம். சும்மா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம் வீடியோவை. ஸோ கிட்டே வந்துவிட்டோம். அப்படியே இந்த இடத்துக்கிட்ட வந்தாலே அந்த பார்டர் வந்துடும். பாண்டிச்சேரி பார்டர் கிட்டே வந்துவிட்டோம். பட் இங்கே போலீஸ்லாம் நிற்பாங்க நிறைய டைம் நான் மாட்டியிருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் மாட்டி 500 கொடுத்துட்டு வந்தேன். விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போது லைசன்ஸ் இல்லை என்கிட்ட, இப்போ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ தைரியமாக போகலாம். போலீஸே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல வேலை இல்லை, இந்த லெஃப்ட் சைடு தான் நிற்பாங்க மரத்துக்கு கீழே. நான் பாண்டிச்சேரி இந்த குட்டி பாலம் தாண்டினாலே பாண்டிச்சேரி வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்ச்சை பார்த்தீங்கனாலே பாண்டிச்சேரி ஃபைனலாக நம்ம ரீச் ஆயாச்சு. பாண்டிச்சேரி தி லிட்டில் கோவா அழைக்கப்படுற ஒரு ஊர் கிட்ட வந்துடும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே டிராஃபிக்காக இருக்கா? டிராஃபிக்லாம் இருக்காது. வீக் டேஸில் நீங்கள் எப்போ வந்தீங்களாமே இந்த சைட்லாம் டிராஃபிக் இருக்காது. ஃப்ரீயாகவே போகலாம். பைக்கில் வந்தால் இன்னமும் நல்லாவே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு ப்ராப்ளமே இருக்காது. காரில் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதுவுமே பார்த்துக்கலாம், ஒன்றும் அந்தளவுக்குலாம் இருக்காது. நைட் டைம்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். பாண்டிச்சேரி பொறுத்தாலே லிக்வர்ஸ் தான். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா கடைங்க, பார்த்தீங்களா, இதுதான் பாண்டிச்சேரி. நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே ரைடிங், மோட்டோ விலாக்ஸ் அந்த மாதிரி அப்படியே போயிட்டுருப்போம். நம்மளுக்கு எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம இப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கிறது தான் கரெக்டு. பட் ஒரு சில இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கல்ஸ் போகிறது தான். இதோ பார்த்தீங்களா மாடு போகுதுங்களா, அந்த மாடனால தான் எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு ஒரு வாட்டி. இந்த மாதிரி போயிட்டுருக்குள்ளே அப்படியே ஓடி வந்துடுச்சு. நடுவில் ஓடி வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குள்ளே கார் இடித்து மாடுக்காரங்க பிடிச்சி அவனுங்க ஒரு
காசு கேட்டு பாவமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை, அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி பாவமாக இருந்துச்சின்னு சொல்லி 5000 கேட்டாங்க. 5000லாம் தர முடியாதுங்க, 1000 தான் தர முடியும்னு சொல்லி அவர் பேசிக் 1500 கொடுத்து, அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து நான் ஒரு காருக்கு ஒரு 20,000 செலவு பண்ணி அதில் தான் லாக் ஆனேனே. ரொம்ப லாக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். கஷ்டப்பட்டு தான் சரி நம்ம ஒரு மோட்டோ விளாகிங் ஆரம்பிப்போம், விளாக்ஸ் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. என்னோடய ஃபேன்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்மளோட பெரிய ஆளாக வருவோம். கண்டிப்பாக அவங்களுக்குமே நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக தருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே அவங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது எல்லாமே. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்கள் வந்து அப்படியே வீடியோ மட்டும் பார்த்து ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவுமே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்றைக்குமே அந்த வியூஸ்லாம் வரும். பட் இந்த அளவுக்கு ஒரு வீடியோ ஆரம்பித்து ஒரு 4 days ஆகுது. இனி வரைக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் ஆச்சு கிடச்சிருப்பாங்க இந்த ஒரு 3 days. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான் உங்களால் எனக்கு. இது ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். இது நம்ம நிறைய டைம் வந்திருக்கோம், போயிருக்கோம். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைனால பார்க்குறதுக்காக. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கும். நல்ல ஃபேமஸான பெட்ரோல் பேங்க் அது எப்பயுமே வந்து நல்லாவே பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நம்ம இப்போ அங்கே போட வேணாம், பெட்ரோலு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கும், அங்கே போட்டுப்போம். ஏன்னா நம்ம அங்கே 100 rupeesக்கு தான் போட்டிருக்கோம். ஏன்னா பாண்டிச்சேரியில் பெட்ரோல் ரேட் கம்மினால நம்ம இங்கே போட்டுக்கலாம் ஒரு 200க்கு. நீங்களும் வந்தீங்கனாலுமே பாருங்கள். ஏன்னா எல்லாமே இங்கே கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாடு விட இங்கே கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாட்டில் 108 rupees 106 rupees போயிட்டுருக்கு. பட் இங்கே வந்து 96 93 தான் போயிட்டுருக்கு. ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் டேங்க் ஃபுல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் நிறையாவே வந்து ஒரு அமௌண்ட்லாம் சேவ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இது ஒரு செக் போஸ்ட்டு. அப்படியே இங்கே போலீஸ் இல்லை, 3 பேர் போகிறானுங்க. நம்மளுமே அப்படி தான் போயிருக்கோம். நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது, ஓகேங்களா. நம்ம வந்து இந்த ஏரியாவை தாண்டினாலே ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அந்த பெட்ரோல் பங்க் கிட்டே அப்படியே ஒரு பெட்ரோல் போட்டுப்போம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வண்டி போகாது. ஏன்னா 100 rupees தானே போட்டோம். இதுவே அங்கே ஒரு 10, இது ஒரு 10, மேக்ஸிமம் 20 kilometers வந்திருக்கும். 100 rupees போதும், 20 kilometers மேலே போகும். நம்ம இங்கே போட்டுப்போம். ஏன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டே வரப்போகுது. அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே பெட்ரோல் பங்க் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ அதனால் எப்படியே ஒரு இண்டிகேட்டர் போட்டு அப்படியே இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சு பாருங்கள். அப்படியே இங்கே போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே போனோன்னே வச்சுக்கோங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே நம்ம இன்னும் போயிட்டே இருக்கலாம், அங்கே யாரும் இல்லை. ஆனால் அங்கேயா, ஓகே அப்படி போயிட்டு யாருமே இல்லை பெட்ரோல் பங்கில், காலியாக கிடக்குது. அங்கே வரவா? பெட்ரோல் பங்கே காலியாக கிடக்குது. அவர் தூங்கிட்டு இருக்காரு. 200 போடுங்க. பாரத்தில் எப்பயுமே நல்லா தான் போடுவாங்க. 200 கொடுத்தாச்சு. இதுக்கெலாம் காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய கதைங்க. அதெல்லாம் வந்து ஓப்பனாக சொன்னால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம், ஓகேங்களா. பெட்ரோல் போட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். 200 போட்டார் அவர். ஓகே போட்டார். இதே நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டிருந்தீங்கன்னா வந்து 200க்கு வந்து 1.86 1.76 தான் வரும். பட் இங்கே வந்து 2.06 வருது. அது பார்த்துக்கோங்க இதிலே எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பரவாயில்ல, நம்ம வண்டியில் 1 பாயிண்ட் வந்துடுச்சு. இது 1 பாயிண்ட் 2 வாட்டி வந்து போகலாம் பாண்டிச்சேரிக்கு. சரி நம்ம அப்படியே வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே இந்த மாதிரி வலைக்குள்ளே பார்த்து வலைங்க எல்லாருமே. ஏன்னா வந்து வண்டிங்க அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கோம். சில பேர் பார்க்காம அப்படியே வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம. வீடியோ கொஞ்சம் லாங்காக போச்சு, அதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி நீங்களுமே அப்புறம் ரொம்ப கடுப்பாவீங்க, தள்ளி பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், ப்ராப்பரான ஒரு இண்டிகேஷன் கூட இல்லை, எதுவுமே இல்லாமல் இப்படி வராங்க. லேடிஸ் வண்டி ஓட்டுறாங்க, சரி கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து என்ன பண்ணுறது, ஆக்சிடென்ட்ஸ் தான் நிறையா ஆகுது. ஆக்சிடென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஆகுனா அப்புறம் என்னென்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். நான் பாண்டிச்சேரிக்கு நிறையா வாட்டி வந்திருக்கேன். பட் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் பார்த்து போகணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம பார்த்து தான் போகணும். ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வேணால் வருவாங்க. எல்லாருமே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பு தான் சொல்லுவாங்க, நீ எவ்வளோ தான் ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க ஒழுங்காக வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ அவர் சைக்கிளில் போகிறாரு, அவர் இங்கே ரைட் பண்ணிட்டு போகிறாரு போல், சைக்கிள் ரைடு. சண்டேஸ் தானே இன்றைக்கி, ஏன் இந்தளவு டிராஃபிக்காக இருக்குது? கொஞ்சம் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது.
பட் சண்டேஸில் இந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. நம்ம ஒரு 60-70 தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுவே நம்மளுக்கு போதும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்பீடு ஏற்றி பார்ப்போம். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வீடியோவும் பெருசாக போகும். இதுக்கே நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னு தெரில. இந்த ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணி தான் இப்படி பார்க்க போகிறீங்க. ஸோ இதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்கானுங்க. அது இன்னமும் கட்டின்னு தான் இருக்கானுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 months மேலே ஆகுது. பட் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஓகே, ரோடெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கும். பட்டு இந்த இடம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல என்ன டிராஃபிக்னு தெரியல. இந்த இடத்துல எப்போயும் டிராஃபிக் இருக்காது. இது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. இந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் எப்பயுமே ஆகாது இந்த ரோட்லலாம். இதனால் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி போய் பார்ப்போம், ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். பிரதர்லாம் பாவம், ஃபேமிலி மேன் போல். நம்மளுமே பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு நல்லா சேஃப்டியாக தான் போகிறாங்க 2 பேர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால் இந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக அது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு போல் அங்கே, அதனால தான் டிராஃபிக்காக இருக்குது. இல்லைனா இந்த இடம் அப்புறம் ஆப்போசிட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வருது. பட் இந்த ரோட்டில் தான் என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம் நம்ம. எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ தான் ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும் இந்த ஊரில். எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக வந்தால் நம்மளுக்கு எங்கே ஆக்சிடெண்ட் ஆக போகுது. நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆனதில்லை நம்மளுக்கு. நம்ம நல்லா தான் இது வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம மேலே தப்பு கிடையாது எதுலேயுமே. நான் கரெக்டாக ஓட்டுவேன் எல்லாமே வண்டியெல்லாம். ஆப்போசிட்டில் அப்பா ஏன்டா ஆப்போசிட்டில் போகிறவனுங்கப்பா சொன்ன வாயை திறக்கல, அதுக்குள்ளே ஓடுறதுக்கு ஒரு பிளான் பட்டாங்க. நம்ம இதுக்கு மேலே அவங்க பின்னாடி போகக்கூடாது. நம்ம சைடு வாங்கி அப்படியே கிளம்பிடலாம். நம்ம அந்த அண்ணன் ஓட்ட தெரில ஒழுங்கா. நம்ம வந்து சைடு வாங்கி கிளம்பிடுவோம். ஏன்னா அவருக்கு வந்து அவர் நம்மளோட வேகமாக பொந்து போகிறாரு. அதான் ஏதோ பஸ்ஸு நிற்கிது இந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டாக. ஏதோ 2 பேர் கத்தின்னு கிடக்குறானுங்க. ஆமாம், இல்லை ஆக்சிடெண்ட் எதுவும் இல்லை, ஏதோ 2 பேர் கத்தின்னு கிடக்குறானுங்க. குடிச்சிட்டு அடிக்கடி இந்த மாதிரி தான் வந்து கத்தின்னு கிடப்போவாங்க. அது என்ன பண்ணுறது, இந்த ரோட்டில் எல்லாமே அப்படி தான். நீங்கள் என்ன தான் கரெக்டாக வந்தாலுமே ஆப்போசிட்டில் வரும், ஒழுங்காக வரமாட்டான். ஸோ நீங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்து ஓட்டிக்கணும். ஏன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வருவாங்க. பாண்டிச்சேரினால எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதான் பார்த்துக்கோங்க. நம்ம ஹெல்மெட்டில் ஃபோனை வச்சு எடுக்கிறோமா, ஸோ அதனால் எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. யாரா அப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறானே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட எது இருக்கோ அதெல்லாம் வச்சு எடுக்க முடியும். பட் அதுவுமே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நிறைய பேர் அப்படியே இந்த சைடில் நின்றவங்களாம் அப்படியே நைஸாக லுக் விட்டாங்க. கேர்ள்ஸ்லாம் அதெல்லாம் நம்மளோட ஜாலி அப்படியே போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு சொல்லக்கூடாது. பட் நம்ம பிளேஸில் வந்துடுச்சு. இண்டிகேட்டர் போட்டோம். நம்ம ரைட் சைடில் தான் வந்து அந்த பிளேஸ் வந்துடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பாருங்கள், அது என்ன பிளேஸு நீங்கள் கூகுளில் போட்டு வந்தீங்கன்னா வந்து எடன் பீச்சுன்னு சொல்லுவாங்க, EDEN பீச்சுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா அந்த பீச், இந்த உள்ளே போனீங்கன்னா அப்படியே லாஸ்ட்டில் அந்த பீச் தான். ரோடு ஏதோ ஒர்க்கிங் பண்ணுறாங்க போல். ஆனால் ரோடெலாம் நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. இது லாஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த பீச் வந்துடும். நான் ஒரு நாள் நைட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு அப்படியே இந்த இடத்துல வெளில வரக்குள்ளே நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் இந்த பீச்சுக்கு. எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. என்னடா இந்த பீச்சில் இந்த மாதிரிலாம் இருக்கா, இவ்வளோ தூரமாக இருக்கா பாண்டிச்சேரியில் அப்படின்ற மாதிரி. பட் இந்த பிளேஸ்க்கு யாரும் அந்தளவுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் லாங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவே பண்ணுறேன். லாங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அக்கௌண்ட்டை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோஸ்லாம் பண்ண போகிறேன். இன்னும் ஹிடன் பிளேசஸ், இன்னும் நிறையா வந்து விலாக்ஸு, நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஒரு ஐடியா ஒரு வேறு மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அது கூட சீக்கிரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கேம் வாங்கணும். அதுக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பேமெண்ட் நம்மள்ட்ட இல்லாதனால அப்படி இருக்குது. நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். நான் கண்டிப்பாக ஹெல்மெட் எடுத்துருவோம். கேமும் ஒரு நல்ல கேமும் வாங்கிடுவேன். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டு போகலாம். ஓகேங்களா? இந்த கீழே இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் போடுறது தப்பு. பட் மழை டைம்லாம் வந்து அப்படியே வழுக்கி விட்டுரும். நீங்கள் வந்தீங்க அதை பாருங்கள், இதில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குங்க. எங்கேயுமே டேர்ன் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக வந்து லாஸ்ட்டில் ஒரு லெஃப்ட்டு வரும், அதில் போயிட்டு நீங்கள் கட்டானீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே வரான். சூப்பர். இப்படி தான் போகணும். வண்டி வருதுன்னு தெரியுது, அப்பயும் முன்னாடி அப்படியே வராங்க.
நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வண்டி வருதுன்னு தெரிஞ்சும் அவங்க அப்படி வராங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? வெளியூர்லேருந்து வந்து நம்ம இந்த ஏரியாவுக்குலாம் வந்தால் நம்ம எதாவது சொன்னால் அவங்க எதாவது சொல்ல போவாங்க. நம்மளுக்கு எதுக்கு அதுக்கு வேலை? நான் மட்டும் அப்படியே நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்பீட் பைக்லாம் அதிகமாக இருக்குது. அவர் கரெக்டாக ஹாரன் அடிச்சுட்டு வந்தார். கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸான ஆள் போல். ஸ்பீட் பைக் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்களே, ஸோ அதனால் ஸ்பீட் பைக்லாம் அப்படி இருக்குது போல். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. பார்த்து நான் சொன்னேன் லாஸ்ட் லெஃப்ட் எடுக்கணும். இது வந்து லெஃப்ட்டு தான். அது லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே போயிடணும். ஃபஸ்ட்டு ரைட்டே இருக்கும். இந்த ரைட் அப்படியே எடுத்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ரைட் வரும். அந்த லாஸ்ட் ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே அந்த பீச் வந்துடும். பட் இந்த வீடுங்கள்லாம் உள்ளே தான் தாண்டி தான் போகணும். சின்ன சின்ன தெருவு மாதிரி தான். ஆனால் அது ஒரு நல்ல ஸ்பாட்டு. நல்லாயிருக்கும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்து விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும் லைஃப்பில். கண்டிப்பாக வாங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்னால உங்களுக்காக நான் வ்ளாக் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அப்படியே ஒரு 300 பெட்ரோல் போட்டு. பட்டு நீங்கள் லாங்லேருந்துலாம் வருவீங்க. லாங்லேருந்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளை கூட கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து எல்லாம் இடத்தையும் சுற்றி கூட காமிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய வீடியோ சேனல் பார்த்துட்டு நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கஷ்டப்படக்கூடாது எங்கேயுமே. நம்மளை வந்து நம்ம நல்லாவே அவங்கள பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம். நீங்களுமே அதே மாதிரி நல்லா 4-5 பேர் நல்லா நீங்களும் பார்த்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்ம கிட்டே வந்துவிட்டோம். இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த இடம் ஈவினிங் டைமில் இருந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த இடம் நேச்சுரலாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி போனால் அப்படியே இந்த ஒரு மேடு மாதிரி வரும். அப்படியே அந்த மேடு ஏறி இறங்கினா அந்த பீச் வந்துடும். பீச்னே சொல்ல முடியாது, எடன் பீச். அது ஒரு நல்ல வியூ பாயிண்ட். அது என்ன எல்லாம் காரம் இங்கே நிற்கிது. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அது ஏதோ நிற்கிறாங்க அங்கே எல்லோரும். விட மாட்டாங்களா? இங்கே நிறுத்திட்டு போகணுமா? இப்படிலாம் இல்லை போல். இல்லை. ஓ, கார் மட்டும் விட மாட்டாங்க போல். ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறேன் தெரியலையே. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். பட் பாவம் நடந்து வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அப்படியே லைட்டாக நடந்து வர மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நடக்கிறவங்க நடந்துட்டு தான் இருக்காங்க போல். இந்த நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இன்னும் காரில் வந்தவங்க போல். இந்த லேடி வழி கேட்குறாங்க. ஆமாம், இப்படி போய் ரைட்டு தானே? ஆமாம், ரைட்டில் தான் போகணும். ஓகே, லெஃப்ட்லேயும் போகலாம். ரைட்டில் தான் வழி. அது ஏதோ திருவிழா போல் இந்த இடத்துல. சரி, போயிட்டு அப்படியே ஏதோ இந்த ஃபஸ்ட் ரைட்டே திரும்பிங்கன்னா கூட வந்துடும். இந்த ஃபஸ்ட் ரைட் திரும்பிட்டான் அப்படியே நேராக போனாவே இந்த பீச் வந்துடும். பட் வழி அந்த சைடு தான். பட் இது வந்து ஷார்ட் ஃபார்மு. அந்த வழி வந்து அப்படி வரும், இது இந்த வழியாக வரும். பட் இதுவுமே ஒரு வழி தான். பட் அன்றைக்கி வரக்குள்ளே இந்த இடத்துல மூடி வச்சுருந்தாங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம், எல்லோரும் இப்படி தான் போகிறாங்க. ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, அப்பா கிட்டே வந்துட்டோம். ஃபைனலாக வண்டிங்களாம் இங்கே கேட்குது. நம்மளும் இங்கே வண்டியை நிறுத்தி அப்படியே லெஃப்டில் நிறுத்திடும். ஃபைனலி நம்ம வந்தாச்சு. வண்டியை நிறுத்திட்டு அப்படியே கிளம்புவோம். ஆஃப்டர் கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்துட்டோம். கிளம்பலாம். உள்ளே போய் உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன் எல்லாத்தையும். ஃபைனலாக அந்த பிளேஸை ரீச் பண்ணியாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுதுன்னு பாருங்கள் நீங்களே. சூப்பராக இருக்கும். கிடைக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கடைசி டு அந்த கடைசி வரைக்கும் அது போகும். இந்த நடுவில் ஒரு இந்த சின்ன இந்த ரிவர் மாதிரி இருக்குல்ல, இது நடுவில் தான் போவாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை போகிறதுக்கு. நம்ம ஜஸ்ட் இந்த பிளேஸை காமிக்கலாம் தான் வந்ததுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சண்டே இன்றைக்கி, ஸோ நல்லா கூட்டமாக இருக்குது பாண்டிச்சேரியில். சண்டேனாலே இந்த இடம் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். பேராகிளைடிங் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக நம்ம அதுவுமே காமிக்கிறோம். பட் நல்ல ஒரு நேச்சுரலான பிளேஸாக இருக்குது பாருங்கள். இல்லை, நம்ம ரீச் ஆன பிளேஸ் தான் எடன் பீச். இங்கே தான் வந்து எல்லாமே ஃபுட்டு அந்த எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வேணால் இங்கே வந்தீங்கன்னா வந்து ஃபுட்ஸ் எல்லாமே வேணால் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் எதுவும் ட்ரை பண்ண விரும்பல இங்கே. பட் எல்லாமே ஒரு சின்ன குட்டீஸ்க்கு எல்லாமே விளையாடுறது எல்லாமே இருக்கும். போட்டிங் போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து ரேட் அதிகமாக சொல்கிறார். சண்டே இல்லை இன்றைக்கி, அதனால் அதிகமாக சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பட்ஜெட் இல்லை. ஸோ நம்ம வந்து அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு, நேச்சுரலான பிளேஸு. சண்டேஸில் ஒரு நாள் சும்மா அப்படியே வந்துட்டு போனீங்கன்னா நல்லா பார்த்துட்டு போகலாம். லாங்லேருந்து வரவங்களுக்கு இது சும்மா ஒரு ஹாஃப் டே டூர் மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸே பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இது இப்போ தான் ஃபேமஸான பீச். இது
பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. நல்ல ஒரு வியூவாக இருக்குது இது எல்லாமே. சைடு இருக்குது, இந்த வண்டி இருக்குது, இன்னும் உங்கள் நிறைய பிளேசஸ் இருக்குது போல். போட்டிங்லாம் போயிட்டுருக்கு. பட் ஃபைனலி நம்ம பீச் ரீச் பண்ணியாச்சு. சண்டே சூப்பராக நல்ல ஒரு சீனரி, நல்ல ஒரு ஃபேமிலிஸ்லாம் நல்லா இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க. திஸ் இஸ் எடன் பீச். ஃபைனலாக எடன் பீச்சுக்கு ரீச் பண்ணியாச்சு. எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே. நம்மளுக்கு வேண்டாம், ஆனால் நம்ம நிறைய வாட்டி பீச்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம அதில் இறங்கிலாம் பண்ண வேணாம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த விலாகு ஓகேங்களா. ஃபைனலி இந்த பீச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோரும் எப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பிளேஸை. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். எங்களுக்குமே நானுமே வந்திருக்கேன், பட் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் யாரும் பார்த்ததில்லை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது சண்டேஸ்னால. லைஃப் கார்டு ஒன்றுன்னு போட்டிருக்கான், பரவாயில்லன்னு சொல்லி நம்மளும் ஏறுறோம். பார்த்துக்கலாம். இந்த வியூ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இறங்க சொல்லிட்டாங்க. பார்த்துட்டாரு, இறங்கிட்டோம் பாருங்க. இறங்க சொல்கிறாரு பாருங்க. வந்து ஃபைன் இறங்கிட்டோம். பேராகிராஃப் கூட இங்கே இருக்குது. நல்லா சொன்னால அந்த பீச் பாருங்கள். கப்பல்ஸ்லாம் ஜாலியாக இருக்காங்க. நம்மளுக்கு தான் எங்கே பார்த்தீங்களா ஒரு எவ்வளோ லாங்லேருந்து அவங்க வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்களே வந்து இந்த பீச்செலாம் பார்க்கக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக இந்த பீச் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பீச்சு. கைஸ் ஈவினிங் ஆக தான் கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். வியூவே ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நைஸ் வியூ. டெல்லி நெஸ்கேஃபில் ஒரு காஃபியை குடிச்சு விளாக் முடிக்க போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது காஃபி ஓகேங்களா. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து விளாக் முடிய போகுது ஓகேங்களா. இந்த பிளேஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிளேஸு ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இன்னும் நம்ம நிறையா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட போகிறோம். ஒரு மேலும் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது ஓகேங்களா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா.